கட்டா குஸ்தி 1 ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருந்துச்சு. விமன் ஸ்போர்ட்ஸையும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸையும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒர்க் அவுட் ஆன ஒரு படமாக இருந்துச்சு. இப்போ அந்த படத்துக்கு பார்ட் 2 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, கட்டா குஸ்தி 1ல அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குழந்தை இப்போ வளர்ந்து ஒரு 7-8 வயசு ஆயிடுது. ஐஸ்வர்யா லட்சுமி குஸ்தி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. விஷ்ணு விஷால் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்காரு. கோபாலான்னு ஒரு பாண்டியராஜன் படம் இருக்குது. அதில் இருக்கிற அதே எலிமெண்ட்ஸ் இந்த படத்துல இருக்குது. விஷ்ணு விஷால் வந்து அவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க லேடி ஸ்கூல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு. இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே காண்டில் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா லட்சுமியோட கோச்சுக்கு ஐஸ்வர்யா லட்சுமியோட பொறாமை ஏற்படுது. இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை ஆகுது. இதை யூஸ் பண்ணி அந்த கோச் என்ன பண்ணுறாருன்னா, விஷ்ணு விஷாலை தப்பாக மேனிப்புலேட் பண்ணி ஒரு பெரிய சம்பவத்தை ஒன்று பண்ணிடுறாரு. இதனால விஷ்ணு விஷாலுக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் சண்டை ஆயிடுது. இப்போ அவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, அதான் இந்த படமே. படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக பேபி ஜாரா ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கருணாஸ் வந்து கொஞ்சோண்டு சீனுக்கு தான் வராரு, ஆனால் அவர் வர எல்லா சீனுமே நல்லா சிரிப்பாக இருந்துச்சு. படத்தில் 2 பாட்டு இருக்குது, அந்த 2 பாட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து காமெடி வந்து எனக்கு வந்து அங்கங்கே தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் தேட்டருக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்து வேற மாதிரி. அவங்க வந்து நிறையா சீன் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்த்தாங்க. அடுத்து இந்த படத்தில் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப பிரிச்சியாக இல்லாமல் நீட்டாக சட்டலாக சொல்லி முடிச்சிட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இவங்க சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்கு நடுவில் 3வது மனுஷன் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வர விஷயம். அதை தெளிவாகவும் நீட்டாகவும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அப்புறம் இது போது ஸ்போர்ட்ஸ் மாமா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு சின்ன சீக்வன்ஸில் சொல்லியிருப்பாங்க. பட் அது ரொம்ப அழுத்தமாகவே இருந்துச்சு. அது போக படத்தில் நிறைய நல்ல டைலாக்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த படத்தில் எங்கே எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா, ஒரு பக்கம் பெண் உரிமை, சமத்துவம், பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிலாம் பேசிட்டு, இன்னொரு பக்கம் ஒரு டீச்சர் ஆப்ஜெக்டிஃபை பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஆப்ஜெக்டிஃபை பண்ணல, பட் ஆனால் லைட்டாக பண்ண தான் செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். நாட்டாமை டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு டீச்சர் வராங்க. அந்த கேரக்டர்னால படத்தில் ஏதாச்சும் பெரிய விஷயம் நடக்குதான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அவங்க இல்லாமையே அந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம். இவங்க இருந்து தான் அந்த விஷயம் அப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நிறைய பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இப்போ இவங்கள வச்சு அவங்களுக்குள்ள வர பிரச்சனைங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு மேட்டராக தான் இருக்குது. இதனால படத்தில் பெரிய கதை திருப்பம் அப்படி இப்படி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அவங்கள வெறும் ஒரு ஐ கேண்டியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்க போட்டு வர ட்ரெஸ், எந்த ஸ்கூலில் எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸும் ஜன்னல் வச்ச ஜாக்கெட்லாம் போட்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் பெண்ணியும் பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் இப்படியும் பண்ணுறாங்க. எனக்கு இது வந்து ஒரு வியர்டான ஒரு காம்போ இருந்துச்சு. என்ன மாதிரி ஒரு இதுன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல. என்டர்டைன்மெண்ட்காண்டி எப்படி வேணால் எடுக்கலாமா? சரி, இப்போ இது வந்து வேறு படத்தில் இருக்குது, வேறு படத்தில் ஒரு ஐ கேண்டி மாதிரி சின்னதாக ஒரு ரோல் வச்சுருக்காங்கன்னா வேறு. ஆனால் பெண்ணியும் பேசுகிறாங்க, அதே படத்தில் இப்படி ஒரு விஷயமா நடக்குதுங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு முரணாக தெரிஞ்சு. கிளாமருக்கும் வல்காரிட்டிக்கும் நடுவில் ஒரு சின்ன கோடு தான் இருக்குது. சரி, அவங்கள ஒரு ஐ கேண்டியை யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காண்டி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிறோங்க. சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் சில படங்களில், இந்த மாதிரி ஐ கேண்டிக்காண்டியே சில கேரக்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க பேசுகிறதே வந்து ஒன்று டபுள் மீனிங்கில் பேசுவாங்க, இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஹானியாக பேசுகிற மாதிரி, மோன் பண்ணிக்கிட்டே பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த கேரக்டர் வந்து அப்படி இல்லை. ஆனால் அவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு, கேமரா ஆங்கிள், இது எல்லாமே வந்து ஒரு ஐ கேண்டே வைக்கணும்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு மேரிட் மேனு தெரிஞ்சும் இவங்க வந்து ஒரு ஷோவில் வந்து போய் ஒன்றா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணிக்கிட்டதுக்காண்டி அந்த ஷோ நடக்கும்போது ஆன் கேமராவில் ஹீரோவோட கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க. இது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சீனில் அந்த குழந்தை வந்து சோகமாக இருக்குது. ஸோ அந்த குழந்தைய வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ வந்து ஹீரோவோட இடுப்பில் ஏறி உட்காந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு தேவையே இல்லாமல் ஃபோர்ஸ் ஃபிட் பண்ணி, இப்போ அதை பார்த்ததுனால ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட்டடாக இருந்துச்சு. இப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்களானே தெரியல. இவ்வளோக்கும் அவங்களுக்கு வந்து பேட் இன்டென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே காட்டவும் இல்லை. அவங்களுக்கு வந்து ஹீரோ மேலே ஒரு கண் இருக்குது, அதனால் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்களாம். அப்படி டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து இன்னசென்ட்டான விஷயம், இன்னசென்ட்டாக முத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி வச்சு எடுத்துருக்காங்க. எனக்கு இது வந்து பெரிய குறையாக தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது ஃபுல்லாக. இல்லைன்னா இந்த கேரக்டருக்கு வந்து வேறு ஏதாச்சும் பெட்டர் மோட்டிவ் ஏதாச்சும் கொடுத்து, அவங்களுக்கு ஒரு கதையில் ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்து, அப்போ ஏதாச்சும் அவங்கள வச்சு ஒரு லைட்டாக கிளாமர் சீன் வருது அப்படின்னா அது வந்துட்டு வேறு. பட் ஆனால் கதைக்கும் இவங்களுக்கும் தேவையே இல்லாமல் ஒரு ஃபோர்ஸ் ஃபிட்டடாக ஒரு கிளாமர் சீன் வைக்கும்போது அது வந்து வைக்கணுமேனு வச்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்து லாஜிக்லாம் என்னென்னு கேட்டோம்னா, கிலோ எவ்வளோ கேட்குற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மைண்ட்லெஸ் காமெடியாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது உங்கள் மூளையை வந்து கழட்டி வச்சு தான் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஜாலியாக தான் இருக்குது. மற்றபடி எனக்கு பெருசாக இதில் போட்டு நான் ரொம்ப லாஜிக்கை நொட்டி தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு எங்கே கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக போச்சுன்னா, எனக்கு இந்த கோர்ட் ரூமில் நடக்கிற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அது ரொம்ப டூ மச்சாக கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் இதே நான் அப்போதே சொன்னாலே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க எல்லாருக்கிட்ட இருந்து இந்த சீன்ஸ்க்குலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது தான் இது வந்து பெருசாக செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
அதே மாதிரி அதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து வர ஃபைட் சீனும் எனக்கு வந்து ஃபோர்ஸ் ஃபிட்டடாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் விட எனக்கு சுத்தமாக செட் ஆகாத ஒரு விஷயம், ப்ராப்ளம்க்கு யார் ரீசன்னா அந்த கோச் தானே ரீசன். அதை வந்து ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. இது இப்போ இவங்க சொல்கிறதுக்காண்டி இவங்க வச்ச சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேசி ரைட்டிங் மாதிரி இருந்துச்சு. ஏதோ ஒன்று பண்ணி படத்தை முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டு பேரை போடும்போது ஒரு விஷயம் ஒன்று காமிச்சு முடிச்சிடுவாங்க. அவ்வளோ இதுதான் ரீசன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிடுறாங்க. ஏதோ ஒன்று ஒப்பேற்றி முடிச்சிடுவோம்டா அப்படிங்கிற மாதிரி முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆக மொத்தம் கட்டா குஸ்தி 1 மாதிரி இருக்கும்னு நினச்சி போனீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மூளையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நல்லாவே என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் அது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.